மதுரை மேலமடை சந்திப்பில் 150 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள பாலத்தை முதல்வர் மு.க. ஸ்டாலின் திறந்து வைக்கிறார். காட்சிகளை பார்க்கலாம். முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டின் முதல் பெண் சுதந்திர போராட்ட வீராங்கனை, தெற்கு சீமையின் சிம்மக்குரல் வீரமங்கை வேலு நாச்சியாரின் பெயரால் மதுரையில் மேம்பாலத்தினை திறந்து வைக்க வருகை தந்துள்ள மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு மாண்புமிகு பொதுப்பணிகள், நெடுஞ்சாலைகள், சிறு துறைமுகங்கள் துறை அமைச்சர் அவர்கள் தற்போது நினைவு பரிசு வழங்கி சிறப்பிக்க உள்ளார்கள். தமிழ்நாட்டை முதன்மை மாநிலமாக மாற்றி காட்டியுள்ள மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு தமிழ்நாட்டின் மண்ணின் அடையாளமான ஜல்லிக்கட்டின் மாதிரி நினைவு பரிசாக வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது. மதுரை மாவட்ட மக்களின் 100 ஆண்டுகால கனவை நிறைவேற்ற உள்ளார்கள் திராவிட மாடல் அரசின் நாயகர். தமிழ் மண்ணின் வீரத்திற்கு சாட்சியாக இன்றும் விளங்கும் வீரமங்கை வேலு நாச்சியார் அவர்களின் பெயரில் 150 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 1 கிலோமீட்டர் நீளத்தில் கட்டப்பட்டுள்ள வீரமங்கை வேலு நாச்சியார் பாலத்தினை உங்கள் கைத்தட்டல்களுடன் திறந்து வைத்து சிறப்பிக்கிறார்கள் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். இதோ சங்கத்தமிழ் வளர்த்த மாமதுரையில் வீரமங்கை வேலு நாச்சியார் அவர்களின் பெயரிலான பாலம் மக்களின் 100 ஆண்டுகால கனவு நிறைவேறியுள்ளது. இப்பாலம் குறித்த சிறப்பு காணொளி உங்கள் பார்வைக்கு. சங்கத்தமிழ் வளர்த்த மாமதுரையில் திராவிட மாடல் அரசின் மற்றும் ஒரு மகுடம். கூடல் மாநகர் மக்களின் 100 ஆண்டுகால கனவினை நிறைவேற்றியுள்ளார்கள் நம் திராவிட மாடல் அரசின் நாயகர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். மக்களின் போக்குவரத்தை எளிமைப்படுத்தி அவர்களின் சிரமத்தை போக்க மேலமடை சந்திப்பில் சாலை மேம்பாலம் கட்ட மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் 30/10/2023 அன்று அடிக்கல் நாட்டி பணிகளை தொடங்கி வைத்தார்கள். 150 கோடி ரூபாய் மதிப்பில் 1 கிலோமீட்டர் நீளத்தில் நவீன தொழில்நுட்ப கட்டமைப்புகளை கொண்டு பாலம் கட்டப்பட்டது. பெண்ணினத்திற்கு பெருமை சேர்க்கும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அதன் உச்சமாக மேலமடை பாலத்திற்கு வீரமங்கை வேலு நாச்சியார் பெயரை சூட்டி திறந்து வைத்து சிறப்பித்துள்ளார்கள். திராவிட மாடல் அரசு செய்யும் ஒவ்வொரு பணிகளிலும் நேர்த்தி இருக்கும் என்பதற்கு மற்றும் ஒரு எடுத்துக்காட்டாய் வீரமங்கை வேலு நாச்சியார் பாலம் அமைந்துள்ளது. பாலத்தின் சுவர்களில் தென்னகத்து பண்பாட்டை பறைசாற்றும் ஓவியங்கள், பாலம் முழுவதும் அலங்கார மின் விளக்குகள் அழகுற போக்குவரத்து விதிகளுக்கு உட்பட்டு அமைக்கப்பட்டுள்ளன. பாலத்தின் கீழ் ரவுண்டானா பகுதிகளில் பூங்காக்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இப்பாலத்தில் ஒரு குழந்தை தன் தந்தையுடன் செல்லும் போது அக்குழந்தை கேட்கும் வீரமங்கை வேலு நாச்சியார் பெயர் காரணத்தை. அப்படி நம் வீரத்தின் அடையாளத்தை அடுத்த தலைமுறைக்கும் கொண்டு சேர்த்துள்ள மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். தமிழும் வீரமும் மதுரையின் அடையாளம். இத்தகைய பாலத்தினை தந்த மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தற்போது வீரமங்கை வேலு நாச்சியார் பாலத்தினை ரிப்பன் வெட்டி திறந்து வைக்க சிறப்பிக்க இருக்கிறார்கள். இப்பாலத்தினை அழகுற கட்டமைத்த நெடுஞ்சாலையின் துறையின் சார்பாக பணியாற்றிய ஒப்பந்ததாரர் அவர்களுக்கும் இவ்விழாவில் சிறப்பிக்கப்பட உள்ளது. பணியினை மேற்கொண்ட
மதுரை மேலமடை சந்திப்பில் 150 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள பாலத்தை முதல்வர் மு.க. ஸ்டாலின் திறந்து வைத்திருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுபாஷிடம் கேட்கலாம். சுபாஷ், இது எந்தெந்த பகுதி மக்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்? விரிவான விவரம். விக்னேஷ், மதுரை தொண்டி நெடுஞ்சாலையில் உள்ள இந்த புதிய மேம்பாலத்திற்கு நேற்று வேலுநாச்சியார் வீரமங்கை வேலுநாச்சியார் பெயர் சூட்டப்பட்டது. இந்த நிலையில் இன்று காலை முதல் பணியாக இந்த பாலத்தை மேலமடை சந்திப்பின் பகுதியில் தற்போது தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் திறந்து வைத்துள்ளார். 150 கோடி மதிப்பீட்டில் இந்த பாலமானது அமைக்கப்பட்டிருக்கிறது. கடந்த 2023ஆம் ஆண்டு 30ஆம் தேதி தேவர் ஜெயந்தி விழாவிற்கு வருகை தந்த முதல்வர் இதற்கான அடிக்கல் நாட்டப்பட்டது. இந்த பாலம் 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு மதுரை சிவகங்கை அந்த நெடுஞ்சாலையில் தற்போது அமைக்கப்பட்டிருக்கிறது. 17 மீட்டர் அகலமும் பாலத்தின் கீழே இருபுறமும் சர்வீஸ் சாலைகள் மற்றும் 7.5 மீட்டர் வடிகால் வசதியுடன் இந்த மேம்பாலமானது அமைக்கப்பட்டிருக்கிறது. மதுரை தொண்டி சாலையில் மேலமடை அருகே இந்த புதிய மேம்பாலம் முகப்பு பகுதியில் மதுரை பாரம்பரிய அடையாளமான ஜல்லிக்கட்டை போற்றும் வகையில் தற்போது அந்த ஜல்லிக்கட்டு காளை மாடு பிடிப்பது போன்ற அந்த ஏறு தழுவுதல் சிலையானது வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த புதிய மேம்பாலமானது தமிழர் கலாச்சார பண்பாடு ஓவியங்கள் ஜொலிக்கும் வகையில் இந்த இருபுறங்களும் அந்த வண்ணங்கள் தீட்டப்பட்டிருக்கிறது. மதுரை சிவகங்கை செல்லும் சாலையில் அமைந்துள்ள இந்த 2 மாவட்டங்களை இணைக்கக்கூடிய இந்த பாலமாகவே இது கருதப்படுகிறது. இந்த பகுதியில் அதிகமான தொழில் நிறுவனங்கள், கல்வி நிறுவனங்கள் உள்ளதால் இந்த பாலம் தற்போது போக்குவரத்து நெரிசலை தவிர்க்கும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த 150 கோடி மதிப்பீட்டு வேலுநாச்சியார் வீரமங்கை வேலுநாச்சியாருடைய இந்த புதிய மேம்பாலமானது தற்போது முதல்வர் திறந்து வைத்திருக்கிறார். விக்னேஷ், கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சுபாஷ்.